லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நாடு முழுதும் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ரேபிஸ் நோய்க்கு பாதிப்புக்குள்ளான நாய்கள் கடிப்பதால் சக விலங்குகள், மனிதர்கள் ரேபிஸ் நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். இந்த நோயால் பாதிக்கப்பட்டோர் கடும் பாதிப்புகளுக்கு ஆளாகி கொடூரமான முறையில் உயிரிழக்க நேரிடுகிறது. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களால் குழந்தைகள், பெரியவர்களுக்கு ஆபத்து இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நாய்க்கடி சம்பவங்கள் குறித்து பத்திரிகைகளில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் இதுகுறித்து தாமாக முன்வந்து விசாரித்தது. தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும், பொது இடங்களிலிருந்து அவற்றை அகற்றினால் அதற்கு தேவையான மாற்று இடவசதி குறித்து விளக்கமளிக்கவும் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் உத்தரவிட்டது. இதுகுறித்து சுப்ரீம் கோர்ட்டின் கண்டனத்தை அடுத்து அனைத்து மாநில அரசுகளும் தங்கள் தரப்பு விளக்கத்தை முன்வைத்தன. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சாரியா அடங்கிய அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மாநிலங்களின் அறிக்கைகள், வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் உத்தரவிட்டதாவது: கல்வி நிலையங்கள், ஹாஸ்பிட்டல்கள், பஸ் ஸ்டாண்ட், ரயில் நிலையம் என மக்கள் கூடும் இடங்களில் தெரு நாய்கள் நுழைவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தி மற்றும் கருத்தடை செய்து அவற்றை காப்பகங்களில் ஒப்படைக்க வேண்டும். அங்கிருந்து பிடித்து செல்லப்பட்ட நாய்களை மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது. மேற்கண்ட இடங்களில் புதிதாக நாய்கள் நுழைவதை தடுக்க வேலி அமைத்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்கள், மாடுகள் உள்ளிட்ட விலங்குகளை பிடித்து அவற்றையும் உரிய காப்பகங்களில் ஒப்படைக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் ராஜஸ்தான் ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்கிறது. பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிப்பது, அவற்றை உரிய இடங்களில் ஒப்படைப்பது குறித்த நடவடிக்கை தொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்களும் 8 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.